தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்திய துணை தூதர் தேவ்யானி விவகாரத்தில் அமெரிக்கா மன்னிப்பு கேட்க இந்தியா விடாப்பிடி, வழக்குகளை திரும்ப பெறவும் வலியுறுத்தல். பொருளாதார ஊக்குவிப்பை அமெரிக்கா கைவிட்டதால் இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று நிதியமைச்சர் உறுதி. பாலியல் புகார் நீதிபதி கங்குலி பதவி நீக்க நடவடிக்கைகள் துவக்கம். உச்சநீதிமன்றம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று தலைமை நீதிபதி சதாசிவம் விளக்கம். விரிவான செய்திகள். இந்திய துணை தூதர் தேவ்யானி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அமெரிக்கா வெறும் வருத்தம் தெரிவித்தால் மட்டும் போதாது, தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. அமெரிக்காவில் இந்திய துணை தூதர் தேவ்யானி கோப்ராகடேயை விசா மோசடி குற்றத்துக்காக நியூயார்க் போலீசார் கைது செய்து அவமதித்த சம்பவம் இந்தியாவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தேவ்யானியின் அவமதிப்புக்கு பதிலடியாக இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டதை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி புதனன்று வருத்தம் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மேனனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்த கெர்ரி, இந்த விவகாரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு பாதிக்கப்படக்கூடாது என்ற தனது விருப்பத்தையும் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அரசு வழக்கறிஞர் பிரீத் பராரா அளித்துள்ள விளக்கத்தில் தேவ்யானி அவமதிக்கப்படவில்லை என்றும் காஃபி உணவு அளித்து கௌரவமாகவே நடத்தப்பட்டார் என்றும் கூறியுள்ளார். தேவ்யானி காவலில் வைக்கப்பட்டிருந்த போது 2 மணி நேரத்துக்கு தொலைபேசியை பயன்படுத்தவும், குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் அனுமதித்ததாகவும், காவலில் வைக்கப்படும் அமெரிக்கர்களுக்கு கூட இதுபோன்ற சலுகைகள் வழங்கப்படுவதில்லை என்றும் அரசு வழக்கறிஞர் பிரீத் பராரா தெரிவித்தார். அமெரிக்காவின் வருத்தமும் விளக்கமும் இந்தியாவுக்கு திருப்தியை தரவில்லை. வியாழனன்று நிருபர்களை சந்தித்த பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத், அமெரிக்கா தான் செய்த தவறை முதலில் ஒப்புக்கொள்வதோடு அவசியம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அதுதான் இந்தியாவுக்கு திருப்தி அளிக்கும் என்றும் கூறினார். இதற்கிடையே தேவ்யானி மீதான வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று அமெரிக்காவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் வலியுறுத்தியுள்ளார். தேவ்யானியை கௌரவமாக இந்தியாவுக்கு அழைத்து வராவிட்டால் பார்லிமெண்ட்டுக்கு வரவே மாட்டேன் என்று சல்மான் குர்ஷித் புதனன்று பார்லிமெண்டில் சூளுரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா திரும்ப பெற்றால் ஏற்படும் விளைவுகளை சந்திக்க இந்தியா தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறினார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பங்குகளை வாங்குவதை குறைத்துக் கொள்ளப் போவதாக அமெரிக்க ரிசர்வ் வங்கி புதனன்று இரவு அறிவித்தது. இதனால் இந்திய பங்குச்சந்தை மற்றும் ரூபாயின் மதிப்பில் சரிவு ஏற்பட்டு நிதி நிலைமை பின்னடைவை சந்திக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நிதி கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜனுடன் வியாழனன்று காலையில் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விவாதித்தார். அதைத் தொடர்ந்து சிதம்பரம் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்காவின் முடிவால் ஏற்படும் விளைவுகளை சமாளிக்க இந்தியா முன்னேற்பாடுகளுடன் இருப்பதாக தெரிவித்தார். பங்குகள் வாங்குவதை குறைந்தளவே அமெரிக்கா குறைத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சிதம்பரம், அமெரிக்காவின் முடிவு பற்றி இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்கனவே கவனமாக ஆராய்ந்துள்ளதால் அதிர்ச்சியடைய ஒன்றுமில்லை என்றும் கூறியுள்ளார். பங்குகள் வாங்குவதை குறைத்துக் கொள்வதாக அமெரிக்கா அறிவித்த போதும் மும்பை பங்குச்சந்தையில் வியாழனன்று காலை ஏறுமுகமே காணப்பட்டது. காலையில் 150 புள்ளிகள் அதிகரித்து 21,017 புள்ளிகளாக காணப்பட்ட சென்செக்ஸின் மதிப்பு பிற்பகலில் 255 புள்ளிகள் சரிவை கண்டு 20,756 புள்ளிகளாக காணப்பட்டது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டியின் மதிப்பும் வியாழனன்று காலையில் 48 புள்ளிகள் உயர்வை கண்டு 6,168 புள்ளிகளாக காணப்பட்டது. அதன் பிறகு சரிவை கண்ட நிப்டியின் மதிப்பு பிற்பகலில் 6,182 புள்ளிகளாக காணப்பட்டது. இது முந்தைய நாளை காட்டிலும் 35 புள்ளிகள் குறைவாகும். அதேபோல அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் சற்றே சரிவை கண்டுள்ளது. புதனன்று டாலருக்கு நிகராக 62 ரூபாய் 9 காசுகளாக இருந்த ரூபாயின் மதிப்பு வியாழனன்று 35 காசுகள் சரிவை கண்டு 62 ரூபாய் 44 காசுகளாக காணப்பட்டது. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கங்குலியை பதவி நீக்கும் நடவடிக்கைகளை ராஷ்டிரபதி பவன் துவக்கியுள்ள நிலையில், இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் எதுவும் செய்வதற்கில்லை என்று தலைமை நீதிபதி சதாசிவம் தெரிவித்துள்ளார். நீதிபதி கங்குலி தன்னிடம் பாலியல் பலாத்கார முயற்சியில் ஈடுபட்டதாக அவரிடம் பயிற்சி பெற்ற பெண் வக்கீல் தனது பிளாகில் தெரிவித்த விவரம் நீதித்துறையில் புயலை கிளப்பியது. உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி கங்குலி தற்போது மேற்குவங்க மனித உரிமை கமிஷன் தலைவராக பதவி வகிக்கிறார். அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருகின்றனர். மனித உரிமை சட்டத்தின்படி கங்குலியை பதவி நீக்கம் செய்வது குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி பரிந்துரை செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தி அதன் விவரங்களை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும்.
அதன் அடிப்படையில் கங்குலியை பதவி நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும். இதனால் காலதாமதமாகலாம் என்று கருதப்படுவதால் வேறு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. மத்திய நீதித்துறை மற்றும் உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக ஆலோசித்து வருகின்றன. 2 நாளில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு மத்திய அரசின் பரிந்துரை அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தலைமை நீதிபதி சதாசிவம், நீதிபதி கங்குலி விவகாரத்தில் இனி உச்சநீதிமன்றம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் மீது உச்சநீதிமன்றம் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும், நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் சாதாரணர்களைப் போலவே கருதப்படுவர் என்றும், அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சதாசிவம் கூறினார். ஜட்ஜ் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல நாங்க எடுக்க முடியாது. அதை ஃபுல் கோர்ட்ல ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப அந்த மனுதாரருக்கு அனுப்பிச்சு சட்டப்பிரகாரம் வேற ரெமெடி இருக்கு, எவ்வளவோ இருக்கு, அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் அழைத்து சொல்றது நிர்வாக தரப்புல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு சுப்ரீம் கோர்ட் அதை எடுக்க முடியாது. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜி ஒரு நார்மல் சிட்டிசன் ஆயிடுறாரு. மற்ற ரைட் என்ன இருக்கோ அது மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லி. அமெரிக்காவில் இந்திய துணை தூதர் தேவ்யானி அவமதிக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய தலைமை நீதிபதி சதாசிவம், பேரறிவாளன் கருணை மனு மீதான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை முடிவடைந்துள்ளதால் 1 மாதத்துக்குள் தீர்ப்பு வெளியாகலாம் என்றும் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடந்தது. அனைவரையும் அழைக்கவில்லை என்று கூறி சில நிர்வாகிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளின் பட்டியலை டில்லி மேலிடம் சமீபத்தில் அறிவித்தது. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகளின் கூட்டம் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் வியாழக்கிழமையன்று நடந்தது. கூட்டம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே முன்னாள் மற்றும் இந்நாள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட சிலரை கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்று கூறி மாவட்ட நிர்வாகிகள் 10 பேர் இக்கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் சத்தியமூர்த்தி பவனில் சலசலப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் வருத்தம் அளிப்பதாக மாநில தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்தார். லோக்சபா தேர்தல் முன்னேற்பாடு, வட்டார அளவில் மாதந்தோறும் கட்சி கூட்டம், அடுத்த மாதம் முதல் லோக்சபா தேர்தல் பிரச்சார பணிகள் உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் ஞானதேசிகன் தெரிவித்தார். ஜனவரி மாதத்திலிருந்து தேர்தலை நோக்கிதான் நம்முடைய கட்சி பணிகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். மாதம் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 2 பொதுக்கூட்டங்கள். ஜனவரியிலிருந்து நானும் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணத்தை துவக்க இருக்கிறேன். உறுப்பினர் சேர்க்கையும் விரைவுபடுத்த வேண்டும். உள்கட்சி விவகாரங்களை நான் பேசுவதில்லை. மரியாதை கொடுத்து அழைத்துதான் எல்லா கூட்டங்களையும் நான் நடத்தியிருக்கிறேன் என்று நடந்து கொண்ட விதம் எனக்கு வருத்தத்தை தருகிறது. உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தல், திமுக உடனான உறவு முறிவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. வரும் லோக்சபா தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் விருப்ப மனு விநியோகம் துவங்கியது. புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 40 லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு டிசம்பர் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனு வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி வியாழக்கிழமையன்று காலை கட்சி தலைமையகத்தில் திரண்ட அதிமுகவினர் போட்டி போட்டு விருப்ப மனுவை பெற்றுச் சென்றனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 25,000 ரூபாய் செலுத்தி மனு பெற்றவர்களில் பெரும்பாலானோர் முதல்வர் ஜெயலலிதா லோக்சபா தேர்தலில் போட்டியிட மனு செய்ய உள்ளதாக கூறினர். நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். அம்மா மதுரையில போட்டியிடணும் அப்படின்றதுக்காக விருப்ப மனு தாக்கல் பண்ணி நான் பணம் கட்டியிருக்கோம். பாராளுமன்ற தொகுதி விருப்ப மனு வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அம்மா அவர்கள் மாண்புமிகு இதயதேவன் தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக இன்னைக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தார். அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் விருப்ப மனுவை வழங்கினார். முதல் நபராக கட்சியின் பொருளாளரும் நிதியமைச்சருமான பன்னீர்செல்வம் விருப்ப மனுவை பெற்றார். தேனியில் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட அவர் மனு செய்வார் என்று கூறப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி வரை கட்சி தலைமையகத்தில் விருப்ப மனு வழங்கப்படுகிறது. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக திருச்சியிலிருந்து பாரதிய கிசான் சங்கத்தினர் சென்னைக்கு புறப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சியால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் விவசாயிகள் வாங்கிய விவசாய கடன்களை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாரதிய கிசான் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அதிருப்தி தெரிவித்துள்ள பாரதிய கிசான் சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் சென்னையில் தொடர்ந்து 15 நாட்கள் போராட்டம் நடத்துவதற்காக மேல் சட்டையின்றி திருச்சியிலிருந்து வியாழக்கிழமை அன்று ரயில் மூலம் புறப்பட்டனர். விவசாயிகள் வாழ்வதா சாவதா என்ற போராட்டம்
போராட்டத்தின் அடிப்படையிலே 300 விவசாயிகள் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். நாங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் 30 லட்சம் கோடி வரி சலுகை கொடுத்த மத்திய சர்க்கார் விவசாயிகள் வாங்கிய 1 லட்சம் கோடி தள்ளுபடி மறுக்கிறது. அதை கண்டித்து இன்றிலிருந்து 15 நாட்கள் சென்னையிலே தங்கி இருந்து போராட்டம் நடத்துகின்றோம். தங்களுடைய போராட்டத்திற்கு உரிய முடிவு கிடைக்கவில்லை என்றால் சென்னை கடலில் இறங்கி தற்கொலை போராட்டமும் நடத்த உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். லாலு பிரசாத் யாதவ் காலை போலீஸ் அதிகாரி கழுவிய சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கால்நடை தீவன ஊழல் வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்ததை அடுத்து ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி சிறையிலிருந்து திங்களன்று விடுதலையானார். செவ்வாயன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கர் மாவட்டத்தில் உள்ள சின்ன மாஸ்டா கோவிலுக்கு பிரார்த்தனைக்காக லாலு சென்றார். கோவிலுக்குள் செல்வதற்கு முன் லாலுவின் கால்களில் ராம்கர் டிஎஸ்பி அசோக் குமார் தண்ணீர் ஊற்றி கழுவினார். இன்னொரு போலீஸ்காரர் லாலு சாமி கும்பிட்டு வரும் வரையில் அவரது செருப்புகளை கையிலேயே வைத்துக் கொண்டிருந்தார். இந்த சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து லாலுவுக்கு சேவகம் புரிந்த போலீசாருக்கு கடும் கண்டனங்கள் கிளம்பியுள்ளன. போலீஸ் துறைக்கு இழுக்கு ஏற்படுத்திய அசோக் குமார் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஜார்க்கண்ட் பாரதிய ஜனதா தலைவர் சிபி சிங் வலியுறுத்தினார். இதனிடையே சர்ச்சைக்குரிய டிஎஸ்பி அசோக் குமார் கோவிலுக்குள் செல்லும் முன் கால்களை கழுவ நினைத்த லாலுவுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது என்றும் அதனால் தண்ணீரை லாலுவின் கால்களில் தான் ஊற்றியதாக விளக்கம் அளித்துள்ளார். தண்ணீர் பற்றாக்குறையால் தஞ்சையில் சம்பா சாகுபடி நெல் அறுவடை மகசூல் குறைவாக கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டத்தில் 2.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்கு முன்னதாகவே தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் விவசாயிகள் ஆர்வமுடன் பணியை துவக்கினர். ஆனால் முறைப்பாசன முறை மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் கடைமடை பகுதி வரை தண்ணீர் செல்லவில்லை. இதனால் கடைமடை விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சம்பா சாகுபடி நெல் அறுவடை தற்போது துவங்கியுள்ளது. போதுமான தண்ணீர் மற்றும் மழை இல்லாததால் சம்பா மகசூல் இந்த ஆண்டு குறைவாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் ஈரப்பதத்தினை 20% உயர்த்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தண்ணி கிடைக்க வேண்டிய நேரத்தில் தண்ணி கிடைக்கல, தண்ணி வேண்டாத நேரத்தில் தண்ணி பெஞ்சு கற்காய போயிடுச்சு. கருது வந்த நேரத்தில் ஏக்கருக்கு ஒரு 27-28 மூட்டை தான் வருது. ஆவரேஜ் இதுதான். அது ரொம்பவும் கீழே இல்லை, ரொம்பவும் மேலே இல்லை, நடுத்தரமான மகசூல் இது. 20% வந்து கொள்முதல் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. டிபிசியில் கேட்டோம்னா 17% மேலே எடுக்க மாட்டோம்னு வேற சொல்கிறாங்க. காரணம் கேட்டோம்னா எங்களுக்கு ஜீவோ வரலங்கிறாங்க. விவசாயம் ரொம்ப வாட்டுறாங்க. இந்த 20% வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணணும். முழு வீச்சில் சம்பா சாகுபடி அறுவடை துவங்கியுள்ளதால் மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,798 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,080 ரூபாயாக இருந்தது. சென்னையில் 8 நாட்கள் நடைபெறும் சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சி பஞ்சரத்ன கீர்த்தனையுடன் புதனன்று துவங்கியது. நடிகர் கமல்ஹாசன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். சென்னையில் 8 நாட்கள் நடைபெறும் மார்கழி மாத இசை நிகழ்ச்சியான சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சி காமராஜர் அரங்கில் PS நாராயணசாமி தலைமையில் பஞ்சரத்ன கீர்த்தனையுடன் துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய கமல்ஹாசன், இசை அரசர்களும் நடன கலைஞர்களும் இருக்கும் இந்த மேடையில் தான் ஒரு ரசிகனாக இருப்பதை பெருமையாக நினைப்பதாகவும், தான் அறிந்த வகையில் உலகத்திலேயே மிகப்பெரிய இசை விழா சென்னையில் நடக்கும் இந்த இசை விழாதான் எனவும் கூறினார். உலகத்திலேயே நடக்கும் இசை விழாக்களில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா டிசம்பர் மாதம் சென்னையில் நடக்கும் விழாதான். அது உண்மையா, அந்த புள்ளி விவரம் உண்மையா இல்லையா என்னும் சந்தேகத்திற்கு இடமின்றி அதற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறது சென்னையில் திருவையாறு. உலக கலைஞர்களை கண்டு வியக்க வேண்டும். உலக கலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிணற்று தவளைகளாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் பல பெரியவர்களின் ஆசை. எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். விழாவில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நடிகர் கமல்ஹாசன் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து நடன கலைஞர் பிர்ஜு மகாராஜா குழுவினரின் நடன நிகழ்ச்சி நடந்தது.
அதைத் தொடர்ந்து கர்நாடக இசைக்கலைஞர் நித்யஸ்ரீ மகாதேவனின் இசை கச்சேரியும் நடைபெற்றது. புதனன்று தொடங்கிய சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏராளமான இசை நடன கலைஞர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இந்த பிறவி போதாது என்கின்றனர் ரசிகர்கள். ஃபர்ஸ்ட் டைமா கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பர்சனை கூண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நித்யஸ்ரீ மேடம் சான்ஸ் அடிச்சுக்க முடியாது யாராலையும். ஏன்னா ஆமா, அவங்க குரல் வளத்தை வந்து நிஜமா அவங்க ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ஹை பீஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விட்டு போக மனசே இல்ல, மனம் இல்லாம தான் கிளம்புறோம் நாங்க. ஆக்சுவலி ஒரு வாரம் நடக்கும் சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சியில் பல கர்நாடக இசை நடன கலைஞர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் தினமும் தொடர்ந்து நடக்க உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.